ஹாய் நண்பா. ஜிம்மர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. புதுச்சேரி ஆஃப் ஜிம்மரு. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. அப்போ தான் நான் போகிற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன போஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கு. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, என் மாஸ்டர் டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த்தில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். உங்களோட என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ட் பண்ணுறது, ஃபீல்டில் டேட்டா கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 1 இயர் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். டேட்டா க்ளீனிங், டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அனலைஸ் பண்ணுறது, ரிப்போர்ட் ரைட்டிங் அதெல்லாம் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும். டேட்டா என்ட்ரி அந்தமாரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். உங்கள் ஏஜ் 35 கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 32,000 உங்களுக்கு மந்த்லி பே பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இது 2 டெஸ்ட்டும் இருக்கும். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் பேராமெடிக்கல் சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும். லைஃப் சயின்ஸில் பண்ணியிருக்கணும். பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கில் இது பண்ணியிருந்தாலே போதுமானது தான். உங்களுக்கு 1 இயர் கிளினிக்கல் ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும். டேட்டா என்ட்ரி பேஷன் லெவல்லாம் நீங்கள் 1 இயர் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் ஏஜ் 30 இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 20,000 உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். இதுக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது. இது பியூர்லி ஃபார் டெம்பரரி பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். தமிழ் அண்டு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இது இந்த சேலரியில் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் கொடுத்துருவாங்க. ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, லீவ் ட்ராவல் கன்செஷனு, அந்த அலோன்ஸு, மெடிக்கல் கிளைமு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாட் அப்ளிகபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் உங்களை வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா உங்களை டெர்மினேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் இப்போ வேலையை விட்டு நிற்கணுன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துடணும். அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க்காக தான் இது இருக்கும். இப்போ 26/8/2024 நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி அது அன்றைக்கி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இது அர்ஜென்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க தான், நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. அங்கே 28/2024 காலை 9 மணிக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். இப்போ ரிட்டர்ன்ஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ 28/2024 at 2 PM நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணுங்க. டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் இன்டர்வியூக்கு எடுத்துன்னு போனால், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போனோம். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போனோம். எல்லாமே குவாலிஃபிகேஷனாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போனோம். உங்களோட ரெஸ்யூம் சிவி எடுத்துன்னு போனோம். ஸோ ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஜித் பரமேஸ்வரன், ப்ரொஃபஸர் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூராலஜி, ஜிப்மர் புதுச்சேரி. அவ்வளோதான். நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ட் தான். இப்போ என்னென்னா, எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் பண்ணுறாங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் ஒரு வேக்கண்ட்டும், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்ட், டோட்டலாக 2 ஒரு போஸ்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போய் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள்.
ஓகே நண்பா, இதுதான் நான் முக்கியமாக இதுதான் இதுமாரி வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா முக்கியமாக என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப் க்ரோத்துக்கு வந்து இது வந்து ஒரு மூலியமாக வந்து ஹெல்ப் பண்ணும். பாய் நண்பா.